ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு சில இந்த 10 விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவர்களிடம் இருந்து மறைத்து தான் வாழ வேண்டும். ஏன்னா இதனால் அவர்களிடம் இருந்து கிளம்புகின்ற அந்த பொறாமை குணம் என்கின்ற அந்த எதிர்வினைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பல மடங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம நேர்மையாக இருக்கிறோம் என்கிற பெயரில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையுமே எல்லாரிடமும் கூறி கொண்டிருந்தால் பின் நாட்களில் வரும் ஆபத்துக்களை சமாளிப்பதற்குள்ள உங்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம எவரிடமும் சொல்லக்கூடாத ஒரு 10 விஷயங்களை பற்றின தகவல்களை தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசி வரை பாருங்கள், இது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த விஷயங்களெல்லாம் மற்றவர்களிடம் கூறியிருப்போம், அதனால் அதற்கப்புறம் நம்மளுக்கு இவ்வாறான ஆபத்துகள் வந்திருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது இந்த விஷயத்தினால தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஏதோ நம்ம ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிடுவோம். ஆனால் இதனால தான் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முன்கூட்டியே பார்த்தீங்களா இந்த விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களிடம் இருந்து வருகின்ற அந்த எதிர்வினைகள் பார்த்திங்கன்னா நம்மளை வாழ்க்கையில் பல வழிகளில் துன்பத்திற்குள்ளாகிவிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய வழி மற்றவர்களுக்கு செய்தியாக தான் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தான் ஏற்படும். இப்போ நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு பழக்கமானவர்கள் இல்லை தெரியாதவர்கள் யாரிடமாவது நம்ம கூறும் பொழுது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த விஷயத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் அவர்கள் தேவையில்லாத எதிர்வினைகளை கூட நமக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற எந்த ஒரு சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஓடினாலுமே அதை சரி செய்து கொள்ள நீங்களே வழியை தேடணுமே தவிர மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பது அப்படிங்கிறத தவிர்த்து விடுவது நல்லது. நம்ம இறைவனிடம் போகிறோம், அங்கே போய் இவ்வாறு ஒரு பூஜை செய்கிறோம், விளக்கேற்றுறோம், நம்ம பிரச்சனை சரியாகணும்னு, அது வேறு. அது நம்ம இறைவனிடம் கூறுவது அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் மனிதர்களிடம் கூறுவது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பல வழிகளில் மற்றவர்களிடமே சொல்லி நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னு மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்வினைகளை தான் உண்டு பண்ண தூண்டுவார்கள். அதனால் மற்ற விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்வதை முதல்ல நிறுத்திவிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான முதல் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் நம்மிடம் கேட்பதுண்டு. அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத அனைவருமே தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு என்பதை எப்பொழுதுமே எவரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தினரை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான். அதனால் ஏற்படும் பொறாமை கெடுபலன்கள் போன்றவை ஏற்படாமல் இருக்க அதை ரகசியமாகவே வைத்திருப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ அதிகமாக சம்பளம் வாங்குவோம், நம்ம அதை கேட்கிறவர்கள் குறைவாகவோ இல்லை ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவர்களுக்கு ஒரு எதிர்வினை கிளம்பும். நம்ம மட்டும் இப்படி வாழ்க்கையில் வாழ்கிறோம், இவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த தேவையில்லாத எதிர்வினைகள் கிளம்பக்கூட வாய்ப்பு இருக்கிறது. நாமளும் வெளிப்படையாக போய் நான் இவ்வளோ வாங்குறேன் அவ்வளோ வாங்குறேன்னு சொல்லவும் கூடாது. மற்றவர்கள் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சை அந்த இடத்துலேருந்து தவிர்த்து விடுவது நல்லது. பெருமைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கூறுவது நமக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும். அதனால் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சற்று நிதானமாக ரகசியமாக செய்கின்ற விஷயத்தை அதாவது அமைதியோடு செய்து கொண்டு போகணும். அது பெருமைக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரிடமும் கூறிக்கொண்டு வாழ்வதை தவிர்த்து விட வேண்டும். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா யாரிடமும் உங்களது வயதை தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். வயதை வைத்து பார்த்தீங்கன்னா பலரும் திறமையை எடை போடுவார்கள். திறமைக்கும் வயதுக்கும் சம்பந்தமில்லை என்பதை அவர்களுக்கு நம்ம உணர்த்தி கொண்டிருக்க முடியாது. மற்றவர்கள் வற்புறுத்தி கேட்டால் ஒழிய பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வயதினை சொல்லலாம். தேவையில்லாமல் யாரிடமும் உங்களது வயதினை வெளிப்படுத்தாதீர்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க இல்லை ஒரு மந்திரங்களை கற்றுக்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதுமே நம்ம வெளியில் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வேண்டுதல் வைத்திருக்கோம், நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம் இப்படின்னு ஒரு சுபகாரியங்களுக்கு ஈடுபடும் பொழுது அதையுமே மற்றவர்களிடம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அதனால் கூட பார்த்தீங்கன்னா எதிர்வினைகள் கிளம்பும்.
அப்போ இவர்கள் இப்படி போகிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆள்கிட்ட நம்ம கூறுவது பல பேருக்கு எதிர்வினையாக போகும். அப்போ எல்லாருமே ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அதனால் தெய்வ காரியங்களில் ஈடுபடும் பொழுது அந்த பரிகாரங்களாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், அதையுமே பார்த்தீங்கன்னா வெளியில் யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் நன்மைக்காக நீங்கள் செய்யும் இந்த விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதன் ஆற்றலும் குறைந்துவிடும். முழு ஈடுபாட்டுடன் செல்கின்ற அந்த பரிகாரங்களும் மந்திரமுமே பலனை கொடுக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா 5வது விஷயமாக கணவன் மனைவிக்குள்ளே நடக்கும் காதலையும் ஊடலையும் பற்றிய ரகசியத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. அது எவ்வளவு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பந்தம் என்பது எல்லா உறவிற்கும் அப்பாற்பட்டது. அதில் நடக்கும் ரகசியங்களை வெளியில் சொல்வது என்பது தேவையில்லாத விஷயம். இப்போ உங்களுக்குள்ள சண்டை நடந்தாலும் சரி, அப்பேற்பட்ட விஷயங்களை உள்ளே வைத்து நம்ம தீர்த்து கொள்ளணுமே தவிர மற்ற வெளியிடத்திற்கு சென்று இப்படி என் கூட சண்டை போடுறாங்க இப்படி இருக்காங்கன்னு நம்ம அதை சொல்லக்கூடாது. அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத எதிர்வினைகளை உண்டு பண்ணுற வகையில் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தங்களை நம்ம இருக்கின்ற அந்த மனநிலையை இன்னும் வேறு நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சில பேர் நல்லபடியாக சொல்லுவாங்க, அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு. சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, தேவையில்லாத வேண்டாத வார்த்தைகளை விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் முடிந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கின்ற அந்த சண்டைகள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொரு அனுசரித்து அதை எப்படி சீக்கிரமே முடித்து கொள்ளணுமோ அதை பார்க்கணும். அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இவ்வாறு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டிலையுமே எதிர்வினைகள் கிளம்பும், நம்ம போகின்ற இடங்களையுமே நிம்மதியான ஒரு வேலைப்பாடுகள் இருக்காது. இந்த ஒரு விஷயத்தையுமே தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா நாம் எடுத்துக்கொள்கின்ற மருத்துவ ரீதியான மருந்துகள் மாத்திரைகள் மற்றும் அறிவுரைகள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான உடல்வாகு அமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது அவர்களுக்கு கடைபிடித்து ஏதாவது ஒன்று ஆனால் அது தேவையில்லாத பிரச்சனை தான். மேலும் அவர்கள் உங்களை ஒரு நோயாளி போல பார்ப்பார்களே. எனவே இவற்றை கட்டாயம் தவிர்த்து விடுவதே நல்லது. அதாவது இப்போ நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறோம்னா அதை நம்ம கடைபிடித்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் நாமளே இந்த அறிவுரைகளை வழங்கக்கூடாது. அவர்களும் முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவரை அணுகி அதற்கான அந்த தீர்வினை அவர்கள் காண்கணும். அதற்காக நாம் ஒன்று செஞ்சுக்கிட்ருக்கோம், அதில் நமக்கு அது சரியாயிருச்சுன்னா நம்மளே அதை பரிந்துரை பண்ணக்கூடாது. வேணும்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அவர்கள் அந்த பலனை அடையலாமே தவிர நாமளே அதை கொடுப்பது அப்படிங்கிறது தவறு. ஏன்னா ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான உடல் அமைப்பு தோற்றமானது அந்த எதிர்வினை சக்திகள் அப்படிங்கிறது அடங்கியிருக்கும். அதனால் முறைப்படி மருத்துவரையோ இல்லை அதற்கான அந்த சித்த மருத்துவமோ எந்த மருத்துவரோ அதை அணுகி அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது நல்லது. அதனால் நமக்கு சரியாயிடுச்சுன்னு நம்ம மற்றவர்கள் யாருக்குமே அதை பரிந்துரை பண்ணக்கூடாது. நாமளே கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யாருக்காவது ஒரு உதவி செய்கிறோம், மனம் முன் வந்து இந்த செய்கின்ற இந்த உதவி தான் நம்ம தானம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தானத்தை பற்றிய ரகசியங்களே நம்ம வெளியே சொல்லி கொண்டு இருப்பது தவறானது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது தான் தானம். நான் இதை மற்றவர்களுக்கு செய்தேன் என்று சொல்லிக்கொள்வது அநாகரிகமானது. ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ செய்கிறோம்னா அதை நம்ம முன்வந்து செய்கின்ற இந்த உதவி, அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம செய்கின்ற இந்த உதவி, இல்லை மற்றவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தானம் செய்கிறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் வெளியே தெரியும்படியான விஷயங்களில் இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம முன்வந்து செய்கின்றது. அதை மற்றவர்கள் தெரியும்படியோ இல்லை சொல்லிக்கொண்டோ பெருமைக்குன்னு நம்ம இவ்வாறான விஷயங்களையுமே ஈடுபடக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அநாகரிகமான செயலாகவே கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது விஷயம், வாழ்வில் எவ்வளவோ அவமானங்களையும் தோல்விகளையுமே சந்தித்திருப்போம். அவற்றை நம்மோடு நம் உணர்வோடு வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவற்றை மற்றவர்களிடம் சொல்லி நம்முடைய திறமையை நாமே குறைத்து கொள்ளக்கூடாது. அதிலிருந்து எப்படி வெற்றியடைவது என்பதை பற்றிய சிந்தனை மட்டுமே நம்மிடம் இருக்க வேண்டும். அவமானத்தை திருப்பி கூட நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு போட்டியில் நம்ம கலந்துக்கிறோம், இந்த பரீட்சை எழுதணும், அப்படி எது எழுதினாலுமே பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல நம்மளுக்கு தோல்வி கிடைத்தாலுமே அது போக போக நம்ம செய்யும் பொழுது அந்த பயிற்சிகள் பலவாறு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஈஸியாகத்தான் இருக்கும். ஒரு தேர்வில் தோல்வி அடைகிறோம்னா இந்த தேர்வு இந்த மொதல் அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா இவ்வாறு இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் முயற்சி செய்யும் பொழுது அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு படியாக நம்ம போகும் பொழுது அந்த வெற்றி படியை நம்ம எட்டி பார்க்கலாம். அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு படியில் நம்ம சரிக்கு விழுந்துட்டோம்னு மற்றவர்களிடம் இந்த படி எனக்கு சரிக்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோ இருந்தோம்னா அதில் எந்த ஒரு பயனுமே நமக்கு கிடையாது.
அதனால் இந்த ஒரு விஷயங்களையுமே நம்மளை ஒரு தரக்குறைவான நிலையில் நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. எல்லோரும் ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த திறமைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், சில பேருக்கு அதை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறது நேரமாகும். அதனால் நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம தரைக்குறைவாக நினைத்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் எடுத்தோம்னா நாமளும் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பதவி புகழ் என்பது ஒரு போதை என்று கூறுவார்கள். உங்களுடைய அந்தஸ்து புகழ் பற்றிய விஷயங்களையும் மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலர் இதை பந்தா காட்டுவதாக நினைத்து கொள்வார்கள், மற்றும் சிலர் பொறாமைப்படவும் செய்வார்கள். இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயம்தான். அதனால் நம்ம எவ்வளோக்கு உயரத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய உயரத்தில் ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, அதை நல்ல வழியில் நம்ம பயன்படுத்தி அதை மூவ் பண்ணிக்கிட்டு போகணுமே தவிர, அதை வைத்துக்கொண்டு நம்ம மற்றவர்களிடம் நம்மளுக்கு கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களை துன்புறுத்துவது, இல்லை நம்ம கூட இருப்பவங்களிடம் அந்த பெருமையை நம்ம பேசிக்கொண்டு இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. நம்ம அந்த பதவிக்கு வருவதற்கு முன்னாடி, அந்த அந்தஸ்துக்கு வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மனநிலை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான மனிதனுக்கு அழகு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த மாற்றத்துக்காக நாமளும் மாறிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் நம்ம கூட நல்லா பழகிருப்பாங்க. நம்ம பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உயர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் நம்மளுடைய அந்த பெருமைகளை உணர்த்தி கொண்டு நாம் அவர்களுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரியான உடல் பாவனைகள், பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபடக்கூடாது. எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்மளுடைய மனநிலையும் உடல் அமைப்பையும் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. இதுதான் பார்த்தீங்கன்னா சிறந்தது. அதற்காக நம்ம மேலே போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு உயரமான இடத்திற்கு சென்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவர்களை ஏளனமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றத்தில் இருக்கும்போது இறக்கத்தில் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு வருபவர்களிடமே நம்ம வீட்டிற்குள்ளே அனுமதிக்கிறோம், நம்ம ஹால் வரையே நம்ம எல்லாரையுமே உபசரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம தூங்குகின்ற அந்த அறைகள், இல்லை வேறு எந்த அறைகளுக்குமே பார்த்தீங்கன்னா அதிக நேரம் அவர்களை கொண்டு போய் விடுவது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா மற்றவர்களிடம் நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, இவ்வாறான விஷயங்களை நம்ம கூறுவது அப்படிங்கிறது நமக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும். அதனால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கணும். அதை மற்றவர்களிடம் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது பல வழிகளில் நமக்கு துன்பங்களை விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்மளுடைய குடும்ப நிலை, பொருளாதாரம், குழந்தைகளோட படிப்பு, இப்படி எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவர்களோடு கம்பேர் பண்ணியும் அவர்களோட நம்ம பெருமைக்காகவும் சொல்லி கொண்டு வாழக்கூடாது. செய்கின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக செய்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது தானாக மற்றவர்களுக்கு தெரிவது வேறு, நாமளே வழியாக போய் நம்ம கூறுவது அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவில் துன்பங்களை தான் கொண்டு வரும். அதனால் அமைதியான முறையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதே நீங்கள் முயற்சி செய்யுங்க. பெரிய அளவில் நம்ம பந்தா காமிச்சிக்கிட்டு வாழணும், பெருமைக்குன்னு வாழணும் அப்படின்னு நினைத்தோம்னா அது ஒரு கட்டத்தில் நம்மளை மொத்தமாக கவிழ்த்து விடும் அப்படிங்கிறது தான். அதனால் மேற்கூறிய விஷயங்களை நம்ம தவிர்த்து கொண்டு வாழ்வதே மிக சிறந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.